ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வத்த குழம்பு செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 2 வரமிளகா, சிறிதளவு ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே துருவின தேங்காயும் சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்துக்கலாம். நறுக்கின பூண்டு பல், அதோடு நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோடவே நீல வாக்கில் நறுக்கின கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் அது கூட மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அது ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தால் சுவையான வத்த குழம்பு ரெடி.